நம்ம போய் சொன்னா மாட்டிப்போமா இந்த வீட்டுக்குள்ள? ஆமா. என்ன போய் சொல்லிருக்க? என்னது முத்து போய் சொல்லி வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டானா? அதுவும் விசால் கிட்டயா? என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஆக்சுவலி வந்து விடுதலை 2 படத்துக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சூரி, மஞ்சு வாரியர், கென் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து விசாலும் முத்துக்குமரனும் வந்து மாத்தி மாத்தி பேட்டி எடுத்தாங்க, அதுக்கும் பதில் சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு முத்து பொய் சொல்லிட்டாராங்க. அது விஜய் விசால் வந்து டைரக்டா முத்துக்கிட்ட ஏன்டா அப்படி பொய் சொன்ன அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆனா அதை அப்படி கேட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு சண்டை வந்துடும், நம்ம பேர் கட்டி போயிடும். அதனால முத்துக்கு ஆப்போசிட்டா கேட்கறது யாரு? ஒன்னு சௌந்தர்யா, ஒன்னு ரயான். இவங்கிட்ட போய் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் விசால் வந்து சௌந்தர்யாவும் ரயானும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கல. அப்ப விஜய் விசால் வந்து என்ன கேட்கறான் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள போய் சொன்னா மாட்டிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். அதுக்கு கூட ரயான் என்ன சொல்றானா, டேய் நீ தான் எங்கேயோ அசிங்கமா போய் சொல்லி மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் கேட்கறான். அதுக்கு விஜய் விசால் என்ன சொல்றான்னா, நான் சொல்லடா, இந்த முத்து இருக்கான்ல, முத்து தான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கூட பெரிய பொய்யா இருக்கோ, ஏதோ மாட்டிக்கிட்டான், போச்சு இன்னைக்கு வருவருன்னு வறுக்கெடுக்க போறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மஞ்சு வாரியர்ட்ட முத்து என்ன கேட்டிருக்காருன்னா, மேம் நான் உங்களை பேட்டி எடுத்திருக்கேன் மேம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து மஞ்சு வாரியர்ட்ட முத்து கேட்டிருக்கா. அதுக்கு மஞ்சு வாரியர் எனக்கு ஞாபகம் இருக்கு, அது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அதை முத்து வந்து இங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தியா மஞ்சு வாரியருக்கே ஞாபகம் இருக்கு, நான் பேட்டி எடுத்தது, அவங்களே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு முத்துட்ட மஞ்சு வாரியர் கேட்டதா வந்து பெருமையா முத்து சொல்லியிருக்கான். இதை பார்த்தா விஜய் விசாலு ஐயோ முத்து போய் சொல்லிட்டான், ஐயோ முத்து போய் சொல்லிட்டான்னு வந்து கதறாங்க. இதை பார்த்தா விசால பார்த்து டே இதெல்லாம் ஒரு பொய்யாடா, ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த இடத்துல எவ்வளவோ முத்து மிஸ்டேக் பண்ணிருக்கான், அதெல்லாம் உனக்கு டைரக்டா சுட்டி காட்ட வழி இல்ல, சும்மா ஏதோ வந்து வார்த்தை சொல்றதை வந்து அப்படி மாத்தி சொல்லியிருக்கான். இதுக்கும் அதுக்கு கேமுக்கு சம்பந்தமே இல்லடா, இதெல்லாம் ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு இதையும் கேமரா முன்னாடி வந்து முத்து பெரிய பொய் சொல்லிட்டானே அப்படின்ட்டு வந்து நீ சௌந்தர்யாட்டையும் ரயான்ட்டையும் போய் போட்டு கொடுக்க பத்தியா, இதான் உங்க என்டர்டைன்மெண்ட் விஜய் விசாலு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இதை பார்த்துட்டு முதல்ல சௌந்தர்யா அப்படியா என்ன பொய் சொல்லிட்டான் அப்படின்ட்டு வேமா கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவுதானாக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சொன்ன பொய் முத்து வந்து வேலிடான பொய்யா, இல்ல வந்து விஜய் விசால் ஏதோ வந்து ரயான்ட்டையும் சௌந்தர்யாட்டையும் இதை போய் போட்டு கொடுக்கணும்னு போட்டு கொடுக்குறானா? உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.